வணக்கம் எனது பாசமிகு மாணவர்களே. டெஸ்ட்டுன்னு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைடா. ப்ரீவியஸ் இயர் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுத்துருக்கோமா இல்லையா? எடுப்பீங்க. மேட்டில் நிப்பாட்டி எடுக்க சொல்லிக் கொடுத்துருக்கோமா இல்லையா? எடுப்பீங்க. அப்போ டெஸ்ட்டுக்கு என்ன ஓடுதோன்னு அங்கே அவங்க என்ன கேட்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சா போதும். அதுக்கான காணொலி காட்சியை தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு வண்டி எங்கேருந்து புறப்பட்டு எப்படி ரவுண்ட் அடித்து எங்கே வந்து கடைசி முடிக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரே வீடியோ தான், நீங்கள் 3 ட்ரிப்பு நினச்சாதீங்க. ஒரே வீடியோ 3 ஆங்கிளில் காட்ட போகிறேன். ஃபஸ்ட் வண்டி எங்கேருந்து புறப்பட்டு எப்படி போய் எப்படி வருது, வந்து எங்கே வந்து நிற்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேவா? அந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்தல வாங்க நான் சொல்கிறேன். மெதுவாக மூவ் பண்ணோன்னா நல்ல பண்டால திருப்போம். நல்லா திருப்போம். விரும்பு வண்டி மூவாவது பேர் திருப்போம். விரும்பு கிளச்ச விடாத. அவ்வளோதான். மெதுவாக ஒன்று ஆடு, ஒன்று ஆடு, மெதுவாக ஆடு. அங்கே போகுது, ரைட்டில் போகுது. சென்டர் கனெக்ட் பண்ணி போனால் இப்போ லெஃப்ட் ஓரமாக அப்போ தான் அந்த இதில் திரும்ப ஏற்ற கார் நிற்கலையா, நல்லா திருப்பணும். இப்போ லெஃப்ட் ஓரமாக தான் திருப்ப முடியும். லட்சம் மிச்சுக்கு வண்டி ஓட விடாதுன்னா மெதுவாக திருப்ப ரைட்டில் திண்டு கடிச்சு விடு. திருப்பி கார் போயிடாம அப்படியே வச்சுக்கோ. கொஞ்சம் போன அப்புறம் அடுத்து திருப்பி உடனே திருப்பி பின்னாடி சைடில் அடிச்சிடும். மெதுவாக நேரிடு. இப்போ நேராக பாலத்துக்கு போகிறோம். சரியா? லேசாக விலைக்கு போகும். ரொம்ப அழகாக சைடில் தின்னு அடிச்சிடும். போட்டோம். லெஃப்ட்டுக்கு வந்து பார்த்து சென்டருக்கு நம்ம பார்த்த அடி நேரடி லேசாக மேலே ஏறும்போது ஹாஸ்டல் லைட்டாக கொடுத்து மேலே ஏற்றி பாட்டு ஹாஸ்டல் கொடு. கிளச், பிரேக், ஹேண்ட் பிரேக். இப்போ வண்டியை ரேஸ் பண்ணு. வீட்டில் 1.5 வரைக்கும் போதா? 1.5 வரைக்கும் போதா? 1.5 வரைக்கும் போதாலே போகுது. இப்போ நான் ஈஸியாக கிளச்சை விட 1க்கு வரும். 1 வரும்போது ஈஸியாக கிளச்சை விடு. 1ஆம் நம்பர் வரும்போது ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்டு. 1ஆம் நம்பர் விட்டா எடுத்து விட்டு ஹேண்ட் பிரேக் எடுத்து ஆசை கொடுத்துட்டே. 1ஆம் நம்பர் குறைக்கூடாது. ஆசை கொடுத்துட்டே இருக்கணும். கொடுத்துட்டே கட் பண்ணாத. எடுத்து விடு. அவ்வளோதான். நீ அந்த 1.5 1 இதில் பார்த்த ஆர்பிஎம் மீட்டர் இல்லைன்னா காலை பிரேக் வச்சுக்கோ. காலை பிரேக் வச்சுக்கோ. ஆசை கிடையாது. ரைட்டில் திரும்ப அப்படியே திரும்ப நல்லா திரும்ப. வண்டி நின்றுக்கோ. அவங்க போய்கிட்டோம். வர சொல்லு. சைடில் வண்டி வரணும் நின்று போகிறோன்னா ஆக்சுவலி இந்த இதில் வரக்கூடாது. சரி போட்டோம். போட்டோம். மெதுவா போட்டோம். லெஃப்ட் வருமாவா. நிப்பாட்டிக்காம ஒதுங்கிட்டோம். நிப்பாட்டிக்கோ. லெஃப்ட்டுக்கு வா. நூஞ்சி லெஃப்ட்டுக்கு வா. விட்டா நிப்பாட்டிக்கோ. போட்டோம். நேரடு வா. லெஃப்ட்டுக்கு வா. இல்லை லெஃப்ட்டில் போய் ரைட்டில் திரும்பணும்னா ஒரு சுற்று லெஃப்ட்டு, அப்புறம் 4 சுற்று ரைட்டில். 12 லெஃப்ட்டில் ஒரு சுற்று. மெதுவாக சுற்று அப்படியே வச்சுக்கோ. கார் போய்ட்டு கொடுக்கும் வசதி தான். இன்னொன்று போய்க்கோ. அப்போ 4 சுற்று 1 2 3 4 அப்படியே வச்சுக்கோ. எத்தனை சுற்று நேரம் எடுக்கணும்? 3 எடு 3 1 2 3 அவ்வளோதான். நிப்பாட்டிக்கோ. கிளச், பிரேக். இப்போ ரிவேஸ் கேர் போடும். ஸ்ட்ரைட்டாக ரிவேஸ் போகும். எல்லாம் வண்டி ஸ்ட்ரைட்டாக நிற்கிதுன்னா ஸ்ட்ரைட்டாக போகும். பிரேக் மிதிக்காத. பிரேக் மிதிச்சா வண்டி ஆஃப் ஆகிடும். ஸ்ட்ரைட்டாக போ. 3 கண்ணாடியை பார்த்துக்கோ. பின்னாடி வண்டி நிற்கி இடிச்சு விடாது. போகலாம். கார் வரைக்கும் பார்த்தீங்களா? வண்டி எங்கேருந்து கிளம்பி எங்கேருந்து போகும்போது பார்த்தாச்சா? இப்போ நம்ம கிளம்புன உடனே நிற்கிற இடத்துக்கு கிளம்புன உடனே லெஃப்ட்டை திரும்பணும். லெஃப்ட்டுக்கு எதுவும் சுற்று 3 சுற்று சுற்றி 3 சுற்று நேரம் எடுக்கணும். அப்படியே போய் யூட்டர்ன் பண்ணணும். யூட்டர்னுக்கு 3 சுற்று தான். அப்போ வண்டி கொஞ்சம் பெரிய வண்டினால கொஞ்சம் லெஃப்ட் ஓரமாக நல்லா வந்து திரும்பினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். சைடில் திண்டு இருக்கும். திண்டில் உரசாமல் பார்த்து போங்க.
3 சுற்றி சுற்றி பாலத்தில் சென்டரை கனெக்ட் பண்ணி போய் நிப்பாட்டுங்க. நிப்பாட்டிட்டு உடனே கிளச் பிரேக்கை வீச்சு நிப்பாட்டிட்டு ஹேண்ட் பிரேக் போடுங்க. ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு அடுத்தால நீங்கள் ஆசிட்டு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த ரேஷியோ பெர் மீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம என்ஜின் ஓடக்கூடிய ஸ்பீடை காட்டக்கூடிய ஒரு மீட்டர் இருக்குது. அதில் 1.5 வரைக்கும் போகிற மாதிரி ஆசிட் கொடுங்க. அந்த 1.5 வச்சுக்கிட்டே நீங்கள் கிளச்சை நைஸாக விட்டிங்கன்னா அந்த ஆம்பியர் வந்து குறையும். குறைஞ்சி அந்த 1 கிட்ட வரும்போது, அதாவது 2க்கு போகக்கூடாது, 1 கிட்ட 1 கீழே குறையக்கூடாது, 1 கிட்ட வரும்போது நீங்கள் ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்டிங்கன்னா வண்டி தன்னார்ப்பாக மேலே ஏறி போயிடும்போது பின்னாடியும் போகாது, ஒன்று போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் அந்த கார் எங்கே போய் எப்படி வந்தோம் அது மாதிரி நீங்கள் வந்து பாலம் ஏறி இறங்கும் போது யூட்டன் தான் 3 சுற்று சுற்றலாம். ஏன்னா நீங்கள் லெஃப்ட் ஓரமாக போடுறதுல கொஞ்சம் மெதுவாக ரைட்டில் திரும்புவோம், மெதுவாக சுற்றுங்க, லெஃப்ட் ஓரமாக வர மாதிரி பாருங்கள். வந்து திரும்ப ரிவேஸ் எடுக்க முடிஞ்சதுன்னா ஃபஸ்ட்டு 1 சுற்று லெஃப்ட்டை சுற்றிட்டு அப்புறம் 4 சுற்று ரைட்டை சுற்றுங்க. வண்டி நல்லா ரைட்டில் டேன் ஆயிரும். ரைட்டில் டேன் ஆனால் அப்புறம் 3 சுற்று நேரம் எடுத்தீங்கன்னா வண்டி ஸ்ட்ரைட்டாக நிற்கும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக பின்னாடி ரிவேஸ் போய் நிப்பாட்டிட வேண்டி தான். ஓகேவா? இந்த வீடியோ பாருங்கள். குரு, இப்போ நம்ம டெஸ்ட் ரைல் பார்க்க போகிறோம். சரியா? இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம கிளம்பி இந்த ரோட்டில் லெஃப்ட்டில் போகணும். போய் அதில் யூட்டர்ன் பண்ணி அப்படியே பாலத்துக்கு வந்து மேலே ஏறும்போது நிப்பாட்டிட்டு திரும்ப அதில் யூட்டர்ன் பண்ணி இங்கே வந்து இதே மாதிரி ரிவேஸ் எடுத்து நிப்பாட்டணும். ஓகே, பண்ணலாமா? சரி, ஸ்டார்ட் பண்ணு. ஹார்ன் அடிச்சுக்கோ. மெதுவாக மூவ் பண்ணோன்னா நல்ல பண்டால திருக்கும். நல்லா திருக்கும். இவரு வந்து வண்டி 3000 பேர் திருக்கும். இவரு வந்து கிளச்ச விடாத. அவ்வளோதான். மெதுவாக ஒன்று ஆடு, மெதுவாக ஆடு. அங்கே போகாது, ரைட்டில் போகுது, சென்டர் கனெக்ட் பண்ணி போனா. இப்போ லெஃப்ட் ஓரமாக ஆகும். அப்போ தான் அந்த இதில் திரும்ப ஏற்ற கார் நிற்கலையா, நல்லா திருப்பணும். இப்போ லெஃப்ட் ஓரமாக தான் திருப்ப முடியும். லட்சம் மிச்சுக்கு வண்டி ஓட விடாதுன்னா. மெதுவாக திருப்ப ரைட்டில் திண்டு கடிச்சு விடு. திருப்பி கார் போயிடாம அப்படியே வச்சுக்கோ. கொஞ்சம் போன அப்புறம் அடுத்து திருப்பி உடனே திருப்பி பின்னாடி சைடில் அடிச்சிடும். மெதுவாக நேரிடு. இப்போ நேராக பாலத்துக்கு போகிறோம். சரியா? லேசாக விலைக்கு போகும். ரொம்ப அழகாக சைடில் தின்னு அடிச்சோம். போட்டோம். லெஃப்ட்டுக்கு வந்து பார்த்து சென்டருக்கு நம்ம பார்த்த அடி நேரடி லேசாக மேலே ஏறும்போது ஹாஸ்டல் லைட்டாக கொடுத்து மேலே ஏற்றி பாட்டு ஹாஸ்டல் கொடு. கிளச், பிரேக், ஹேண்ட் பிரேக். இப்போ வண்டியை ரேஸ் பண்ணு. வீட்டில் 1.5 வரைக்கும் போதா, 1.5 வரைக்கும் போதா, 1.5 வரைக்கும் போதாலே போகுது. இப்போ நைஸாக கிளச்சை விட 1க்கு வரும். 1 வரும்போது நைஸாக கிளச் விடு. 1ஆம் நம்பர் வரும்போது ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்டு. 1ஆம் நம்பர் விட்டா எடுத்து விட்டு ஹேண்ட் பிரேக் எடுத்து ஆசை கொடுத்துட்டு 1ஆம் நம்பர் குறையக்கூடாது. ஆசை கொடுத்துட்டே இருக்கணும். கொடுத்துட்டே கட் பண்ணாத. எடுத்து விடு. அவ்வளோதான். நீ அந்த 1.5 1 இதில் பார்த்த ஆர்பிஎம் மீட்டர் இல்லைன்னா காலை பிரேக்கில் வச்சுக்கோ. ஆசை கிடையாது. ரைட்டில் திரும்ப அப்படியே திரும்ப நல்லா திரும்ப. வண்டி நின்றுக்கோ, அவங்க போய்கிட்டோம். வர சொல்லு. சைடில் வண்டி வரணும் நின்று போகிறோன்னா அவங்க ஆக்சுவலி இந்த இதில் வரக்கூடாது. சரி போட்டோம். போட்டோம் மெதுவா போட்டோம். லெஃப்ட் வருமாவா. நிப்பாட்டிக்காம ஒதுங்கிட்டோம். நிப்பாட்டிக்கோ. லெஃப்ட்டுக்கு வா. நூற்றி லெஃப்ட்டுக்கு வா. விட்டா நிப்பாட்டிக்கோ. போட்டோம். நேரடி வா. லெஃப்ட்டுக்கு வா. இல்லை லெஃப்ட்டில் போய் ரைட்டில் திரும்பணும்னா 1 சுற்று லெஃப்ட்டு, அப்புறம் 4 சுற்று ரைட்டில். 12 லெஃப்ட்டில் 1 சுற்று மெதுவாக சுற்று அப்படியே வச்சுக்கோ. கார் போய்ட்டு ஒரு வசதி தான். இன்னும் போய்க்கோ. அப்போ 4 சுற்று 1 2 3 4 அப்படியே வச்சுக்கோ.
எத்தனை நிமிஷம் நேரம் எடுக்கணும்? 3 எடு 3 1 2 3 அவ்வளோதான். நிப்பாட்டிக்கோ. கிளச் பிரேக். இப்போ ரிவேஸ் கேர் போடும். ஸ்ட்ரைட்டாக ரிவேஸ் போகும். ஏன்னா வண்டி ஸ்ட்ரைட்டாக நிற்கிதுன்னா ஸ்ட்ரைட்டாக போகும். பிரேக் மிதிக்காத, பிரேக் மிதிச்சா வண்டி ஆஃப் ஆகிடும். ஸ்ட்ரைட்டாக போகும். 3 கண்ணாடியை பார்த்துக்கோ. பின்னாடி வண்டி நிற்கி இடிச்சு விடாது. போகலாம் போ. கார் வரைக்கும் போகலாம். ஒன்று போ. போகலாம் போ. போகலாம் போ. டச் பிரேக் நியூட்ரல் ஹேண்ட் பிரேக். வண்டி ஆஃப் பண்ணிடு. அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடு. ஆஃப் பண்ணிடு. சூப்பர். ரைட்டு. இப்போ கை கால் என்ன வேலை செய்யுறது சொல்லியாச்சு. ஹேண்ட் பிரேக் போடணும், கிளச் பிரேக் மிஷின் எல்லாம் சொல்லியாச்சு. இனிமேல் கால் மட்டும் எப்படி நைஸாக ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கால் வீடியோவும் உங்களுக்கு தனியாக காட்டியாச்சு. திரும்பவும் சொல்லுதேன், ஒரே வீடியோ தான் 3 விதமாக எடுத்துருக்கோம். அதாவது எப்படின்னா, முதல்ல வண்டி போகும்போது காலை காட்டணும், ஆளை காட்டணும். திரும்ப ஆளை காட்டும்போது காலை காட்டணும், வண்டி போகிற வியூவை காட்டணும். இப்போ காலை காட்டும்போது ஆளை காட்டுறோம், வண்டியை காட்டுறோம். அவ்வளோதான். ஒரே வீடியோவை 3 ஆங்கிளாக போட்டுருக்கோம். அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? நல்ல ஒரு தடவைக்கு பல தடவை ட்ரையை தெளிவாக பாருங்கள். ஈஸியாக வண்டி ஓட்டிகிட்டு போயிடலாம். ஓகே குரு, இப்போ நம்ம டெஸ்ட் ட்ரையல் பார்க்க போகிறோம். சரியா? இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம கிளம்பி இந்த ரோட்டில் லெஃப்ட்டில் போகணும். போய் அதில் யூ டர்ன் பண்ணி அப்படியே பாலத்துக்கு வந்து மேலே ஏறும்போது நிப்பாட்டிட்டு திரும்ப அதில் யூ டர்ன் பண்ணி இங்கே வந்து இதே மாதிரி ரிவர்ஸ் எடுத்து நிப்பாட்டணும். ஓகே, பண்ணலாமா? சரி, ஸ்டார்ட் பண்ணேன். ஹார்ன் அடிச்சுக்கோ. மெதுவாக மூவ் பண்ணோன்னா நல்ல பண்டால திருக்கும். நல்லா திருக்கும். விரும்பு வண்டி மூவ் ஆகவே திருக்கும். விரும்பு கிளச்ச விடாத. அவ்வளோதான். மெதுவாக ஒன்று ஆடு. மெதுவாக ஆடு. அங்கே போகுது, ரைட்டில் போகுது. சென்டர் கனெக்ட் பண்ணி போனா. இப்போ லெஃப்ட் ஓரமாக வா. அப்போ தான் அந்த இதில் திரும்ப ஏற்ற கார் நிற்கலையா, நல்லா திருப்பணும். இப்போ லெஃப்ட் ஓரமாக தான் திருப்ப முடியும். பச்சை மிச்சுக்கு வண்டி ஓட விடாதுன்னா. மெதுவாக திருப்ப ரைட்டில் திண்டு கடிச்சு விடு. திருப்பி கார் போயிடாம அப்படியே வச்சுக்கோ. கொஞ்சம் போன அப்புறம் அடுத்து திருப்பி உடனே திருப்பி பின்னாடி சைடில் அடிச்சிடும். மெதுவாக நேரடு. இப்போ நேராக பாலத்துக்கு போகிறோம். சரியா? லேசாக விலைக்கு போகும். ரொம்ப அழகாக சைடு தின்னு அடிச்சோம். போட்டோம். லெஃப்ட்டுக்கு வந்து பார்த்து சென்டருக்கு கிளம்பு. பார்த்து அடி நேரடி லேசாக மேலே ஏறும்போது ஹாஸ்டல் லைட்டாக கொடுத்து மேலே ஏற்றி பாட்டு ஹாஸ்டல் கொடு. கிளச் பிரேக் ஹேண்ட் பிரேக். இப்போ வண்டியை ரேஸ் பண்ணு. வீட்டில் 1.5 வரைக்கும் போதா? 1.5 வரைக்கும் போதா? 1.5 வரைக்கும் போதாடே? போகுது. இப்போ நான் ஈஸியாக கிளச்சை விட 1க்கு வரும். 1 வரும்போது ஈஸியாக கிளச்சை விடு. 1ஆம் நம்பர் வரும்போது ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்டு. 1ஆம் நம்பர் விட்டா எடுத்து விட்டு ஹேண்ட் பிரேக் எடுத்து ஆசை கொடுத்துட்டு 1ஆம் நம்பர் குறையக்கூடாது. ஆசை கொடுத்துட்டே இருக்கணும். கொடுத்துட்டே கட் பண்ணாத. எடுத்து விடு. அவ்வளோதான். நீ அந்த 1.5 1 இதில் பார்த்த ஆர்பிஎம் மீட்டர் இல்லைன்னா காலை பிரேக் வச்சுக்கோ. ஆசை கிடையாது. ரைட்டில் திரும்ப அப்படியே திரும்ப நல்லா திரும்ப. வண்டி நின்றுக்கோ. அவங்க போய்கிட்டோம். வர சொல்லு. சைடில் வண்டி வரணும். நின்று போகிறோன்னா ஆக்சுவலி இந்த இதில் வரக்கூடாது. சரி போட்டோம். போட்டோம். மெதுவா போட்டோம். லெஃப்ட் வருமாவா. நிப்பாட்டிக்காம ஒதுங்கிட்டோம். நிப்பாட்டிக்கோ. லெஃப்ட்டுக்கு வா. நூஞ்சி லெஃப்ட்டுக்கு வா. விட்டா நிப்பாட்டிக்கோ. போட்டோம். நேரடி வா. லெஃப்ட்டுக்கு வா. இல்லை லெஃப்ட்டில் போய் ரைட்டில் திரும்பணும்னா ஒரு சுற்று லெஃப்ட்டு, அப்புறம் 4 சுற்று ரைட்டில். 12 லெஃப்ட்டில் ஒரு சுற்று மெதுவாக சுற்று.
சுற்று அப்படியே வச்சுக்கோ. கார்பரேட்டோட பாசை தான். இன்னொன்று போய்க்கோ. அப்போ 4 சுற்று 1 2 3 4 அப்படியே வச்சுக்கோ. எத்தனை சுற்று நேரம் எடுக்கணும்? 3 எடு 3 1 2 3 அவ்வளோதான். நிப்பாட்டிக்கோ. கிளச் பிரேக். இப்போ ரிவர்ஸ் கியர் போடும். ஸ்ட்ரைட்டாக ரிவர்ஸ் போ. எல்லாம் வண்டி ஸ்ட்ரைட்டாக நிற்கிதுன்னா ஸ்ட்ரைட்டாக போ. பிரேக் மிதிக்காத. பிரேக் மிதிச்சா வண்டி ஆஃப் ஆகிடும். ஸ்ட்ரைட்டாக போ. 3 கண்ணாடியை பார்த்துக்க. பின்னாடி வண்டி நிற்கி இடிச்சு விடாது. போகலாம் போ. கார் வரைக்கும் போகலாம். போ. நெஞ்சு போ. போகலாம் போ. போகலாம் போ. டச் பிரேக் நியூட்ரல் ஹேண்ட் பிரேக். வண்டி ஆஃப் பண்ணிடு. அவ்வளோதான். ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி. சூப்பர். என்ன வீடியோலாம் நல்லா பார்த்துட்டிங்களா? தெளிவாகிட்டிங்களா? வண்டி தெளிவாக வண்டி ஓட்டி ஈஸியாக பாஸ் ஆகிட்டு போயிடணும். நாங்கள் எந்த ரெக்கமெண்டேஷனும் பண்ண மாட்டோம். நீங்கள் தெளிவாக வண்டி ஓட்டினாலே ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகிடலாம். ஃபெயில் ஆனால் 1000 ரூபா பணம் கட்ட வேண்டியிருக்கும். அடுத்த முறையும் டெஸ்ட்டுக்கு வர வேண்டியிருக்கும். ஆனால் ஃபெயிலாதபடிக்கு செல்ஃப் கண்ட்ரோலோடு வந்து தெளிவாக வண்டி ஓட்டிகிட்டு போங்க. இதுதான் எங்களோட ஆசை, ஆசீர்வாதம். ஏன்னா நான் முதல் நாளே சொல்லியிருக்கேன், எனக்கு கிடைச்ச வைரம் ஜொலிக்கணும்னு. அங்கே ஆடியோஸ்லேயும் இன்ஸ்பெக்டர் முன்னாடியும் நீங்கள் ஜொலிச்சு காட்டணும். ஓகேவா? ஜொலிப்பீங்கடா செல்லம். வாழ்த்துக்கள்.